செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழை 10 சென்டிமீட்டராக பதிவு. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அரசாணை வெளியீடு. குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் பேச்சுவார்த்தைக்கு அதிகாரிகள் வராததால் சட்டசபையை முற்றுகையிட முயன்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு. பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் குலதெய்வ வழிபாடு கிராம மக்கள் பங்கேற்பு. புதுவையில் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழை 10 சென்டிமீட்டராக பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் கோடை காலத்திற்கு பின்னும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. குறிப்பாக கடந்த மாதம் மட்டும் 10 நாட்களுக்கு மேலாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. இதனால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் காரணமாக புதுச்சேரியில் வருகின்ற 7ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரியில் நேற்றிரவு 8:30 மணிக்கு மேல் கனமழை பெய்ய தொடங்கியது. சுமார் 3 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட போக்குவரத்து ஸ்தம்பிப்பால் இந்திரா காந்தி சிக்னல் சந்திப்பில் வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றன. 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளின் இருபுறங்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியதுடன் சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் மழைநீரில் மூழ்கின. கிராமப்புறங்களான பாகூர், வில்லியனூர், திருக்கனூர், திருபுவனை, கரையாம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயினர். நேற்றிரவு 3 மணி நேரம் பெய்த மழையில் 10 சென்டிமீட்டர் மழை அளவு புதுவையில் பதிவாகியுள்ளது. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு பள்ளியில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு கடந்த 2023-24ஆம் கல்வியாண்டு முதல் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல நீட் அல்லாத இளநிலை படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வந்தது. இந்நிலையில் 2024-25ஆம் கல்வியாண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதன்முறையாக CBSE பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். இத்தேர்வை எழுதிய 5681 மாணவர்களில் 4901 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இருப்பினும் தனியார் பள்ளி மாணவர்களை விட அரசு பள்ளி மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனால் அனைத்து படிப்புகளிலும் 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமியும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இது தொடர்பான கோப்புகள் தயாராகி உயர்கல்வித்துறை மூலம் தலைமை செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு நீண்ட இழுபறிக்கு பின்னர் தலைமை செயலர், நிதித்துறை, சட்டத்துறை, உயர்கல்வித்துறை ஒப்புதலுடன் கடந்த வாரம் அமைச்சரவைக்கு வந்தது. பிறகு அமைச்சரவை ஒப்புதலோடு கவர்னர் மாளிகைக்கு சென்றது. இங்கிலாந்து சென்றிருந்த கவர்னர் புதுச்சேரி திரும்பிய நிலையில் கோப்பிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். கவர்னர் ஒப்புதலை தொடர்ந்து மீண்டும் தலைமை செயலகத்திற்கு சென்ற நிலையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த பிரச்சனை தொடர்பாக சுகாதாரத்துறை இயக்குனர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்துவதாக இருந்தது. ஆனால் இந்த கூட்டத்திற்கு சில அதிகாரிகள் வரவில்லை. இதனால் ஆவேசமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகள் வராததை கண்டித்து இன்று காலை சட்டசபையை பொதுமக்களுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றார். இது குறித்த தகவல் அறிந்தவுடன் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு விரைந்து வந்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு போராட்டத்தை கைவிட்டு ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றார். தொடர்ந்து சுகாதாரத்துறை வளாகத்தில் சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் துறை இயக்குனர் செவ்வேலு தலைமையில் பொறியாளர் வீரசெல்வம், நகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்டோருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் குலதெய்வ வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிராமவாசிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வீரப்ப சுவாமி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் திங்களை முன்னிட்டு அந்த கிராம மக்கள் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது வழக்கம்.
அதன்படி வீரப்ப சுவாமிக்கு காலை முதலே பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் பள்ளி புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் பொங்கலிட்டு மாவிளக்கேற்றி குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் பள்ளி புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தமக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஜயை வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டியதால் அவருடன் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் கவர்னர் கைலாஷ்நாதன், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மத்திய அமைச்சர்கள் என பலரும் போன் எக்ஸ் வலைதளம் மூலம் வாழ்த்து தெரிவித்தனர். அதுபோல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவரை வளமாக இருக்கணும் என்றும் நன்றாக செயல்பட வேண்டும் என்றும் வெற்றி பெற வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் இடையில் நட்பு உள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்ற பிறகு பனையூரில் உள்ள விஜய் வீட்டில் அவரை நேரடியாக சந்தித்தார். அதன் பிறகு விஜய் கட்சி தொடங்கிய போதும் மாநாடு நடத்திய போதும் பல்வேறு ஆலோசனைகளை ரங்கசாமி வழங்கியுள்ளார். இப்போதும் அவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஹோட்டலில் ரகசியமாக சந்தித்து பேசுவதாக கூறப்படுகிறது. இதனால் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நல்லா வரணும், நல்லா பண்ணுங்க, வெற்றி பெறணும், வாழ்த்துக்கள், நல்லா செஞ்சுட்டு சேதராப்பட்டு, பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை பேட்கோ மூலம் சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள கருமாதி கொட்டகை செல்லும் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்தும் பணி மற்றும் பிள்ளையார்குப்பம் பேட் கருமாதி கொட்டகையை புதுப்பித்து மற்றும் மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் தொலைபேசியை ஹேக் செய்து விட்டதாக கோட்டக்குப்பம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அவரது மகன் பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கடும் மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் டாக்டர் ராமதாஸ் வீட்டில் அதிநவீன ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது. மேலும் ஒட்டு கேட்கும் கருவி சம்பந்தமாக பல்வேறு கட்ட விசாரணையை சைபர் கிரைம் போலீசார் நடத்தி வருகின்றனர். மேலும் டாக்டர் ராமதாஸின் இல்லத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவின் வைஃபை மோடம், தொலைபேசி ஆகியவை ஒட்டு கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையை சேர்ந்த ஆக்ட் வைஃபை கனெக்ஷன் நிறுவனம் மூலம் சசிகுமார் என்பவர் ராமதாஸ் இல்லத்தில் பொருத்தியிருந்தார். டாக்டர் ராமதாஸ் இல்லத்தில் உள்ள தொலைபேசி, சிசிடிவி, வைஃபை ஆகியவை ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தனியார் புலனாய்வு நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டாக்டர் ராமதாஸின் உதவியாளர் சுவாமிநாதன் புகார் கடிதத்தை டிஎஸ்பியிடம் வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்திருந்தார். தற்போது வைஃபை மோடத்தை கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவியிடம் டாக்டர் ராமதாஸின் உதவியாளர் கோபி ஒப்படைத்துள்ளார். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தைலாபுர தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் இருக்கையில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பரபரப்பு ஓயாமல் உள்ள நிலையில் தற்போது அவர் இல்லத்தில் உள்ள போன் மற்றும் வைஃபை, சிசிடிவி ஆகியவை ஹேக் செய்யப்பட்டுள்ளது என்று புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை பழண்டி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை பகுதியில் உள்ள ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் ஆலயத்தின் செடல் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. முன்னதாக கடந்த 30ஆம் தேதி புதன்கிழமை இரவு விக்னேஸ்வர பூஜையும், வியாழக்கிழமை மதியம் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், சுவாமி கொடியேற்றுதல் நிகழ்வும் நடைபெற்றது. கடந்த 3 நாட்களாக சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வீதி உலா நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
எஸ்எம்வி பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ்எம்வி பள்ளியில் உள்ள விளையாட்டு திடலில் முதலாவது விளையாட்டு தின விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். எஸ்எம்பி பள்ளியின் முதல்வர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து அவர்களை வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் 4 விளையாட்டு அணிகளை சேர்ந்த மாணவர்கள் அணிவகுப்பு நடத்தி மரியாதை செய்தனர். பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்ததுடன் ஒலிம்பிக் தீபமேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மாணவர்கள் கடந்த 2 வாரங்களாக உடல் விளையாட்டு, புலன் விளையாட்டு, விளையாட்டு கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு போட்டி, விளையாட்டு குழு, விளையாட்டு தனித்திறன் போட்டி என பல்வேறு வகையிலான போட்டிகள் நடத்தப்பட்டன. பள்ளி இணை செயலர் மற்றும் முதல்வர் இணைந்து அனைத்து வகையான போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தனர். அதிக புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்த சோலிஸ் அணிக்கு பரிசுகளும் கேடயங்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர்கள், ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நீதிமன்ற உத்தரவின்படி ஊர்காவல் படை வீரர்களின் திருத்தப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையில் ஆண்கள் 420 பேர், பெண்கள் 80 பேர் என மொத்தம் 500 பணியிடத்திற்கு உடல் தகுதி எழுத்து தேர்வு நடைபெற்றதா. இதில் 407 ஆண்கள், 75 பெண்கள் என 482 பேர் கடந்த ஆண்டு ஜூலையில் தேர்வு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதா. இவர்களுக்கு 6 மாதம் பயிற்சி அளிக்கப்பட்டு 6 மாதங்களாக ஊர்காவல் படை வீரர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி 500 பேர் அடங்கிய ஊர்காவல் படை வீரர்கள் திருத்தப்பட்டியலை பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ்குமார் ஜா வெளியிட்டுள்ளார். அதில் எழுத்து தேர்வில் தோல்வியடைந்த சிலர் தேர்வில் பரிந்துரைக்கப்பட்ட பாடத்திற்கு வெளியில் 15 கேள்விகள் இருந்ததாக கூறி தேர்வு பட்டியலை ரத்து செய்ய வேண்டும், மறு தேர்வை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கில் நீதிமன்றம் 86 முதல் 100 வரையிலான கேள்வி எண்களுக்கு தேர்வு எழுதிய அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் 15 மதிப்பெண்கள் வழங்கவும், முதல் 85 கேள்விகளுக்கு பெற்ற மதிப்பெண்களுடன் 15 மதிப்பெண்கள் சேர்த்து புதிய தகுதி பட்டியலை வெளியிட்டு நியமனம் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டது. இதன்படி திருத்தப்பட்டியல் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரையறுக்கப்பட்டது. உள்துறை ஒப்புதல் பெறப்பட்டு காத்திருப்பு பட்டியல் இல்லாமல் 500 பேர் அடங்கிய திருத்தப்பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய வாரியான தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தற்காலிக பட்டியல் மட்டுமே விண்ணப்பதாரர்கள் சேர்க்கையை உரிமையாக கோர எந்த உரிமையும் வழங்காது. தற்காலிக தேர்வு கல்வி தகுதி, வயது, பிறப்பு, குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் பழகி இளம்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டிய வாலிபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த ஆண் நபர் வெப்சைட்டில் வந்த விளம்பரத்தை நம்பி பெயிண்ட் ஆர்டர் செய்துள்ளார். இதற்காக 49,500 ரூபாயை அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகு பெயிண்ட் வரவில்லை. அந்த நபரையும் அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த மேலும் ஒருவர் சுற்றுலா செல்ல அதற்கான டூரிஸ்ட் வெப்சைட்டில் தேடியுள்ளார். சிறிது நேரத்திற்கு பிறகு அறிமுகம் இல்லாத நபர் அவரை தொடர்பு கொண்டு சுற்றுலா திட்டம் குறித்து கூறியுள்ளார். பின்னர் அவருக்கே தெரியாமல் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து 7,452 ரூபாயை மர்ம நபர் எடுத்துள்ளார். இதேபோல சண்முகாபுரத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவரை அறிமுகம் இல்லாத ஆண் நபர் வாட்ஸ்அப் மூலம் நண்பர் போல பழகி வந்துள்ளார். இருவரும் வாட்ஸ்அப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். இந்த இளம்பெண்ணும் தனது படங்களை வாட்ஸ்அப்பில் அவருடன் பகிர்ந்துள்ளார். அதன் பிறகு அந்த அறிமுகம் இல்லாத நபர் இளம்பெண்ணின் போட்டோக்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பிடுவோம் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த சம்பவங்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபல ரவுடி கர்ணா குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுவை கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் உமா சங்கர். இவரை கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி இரவு முகமுடி அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்ததா. இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பிரபல ரவுடி கர்ணா உள்ளிட்டோரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீசார் விசாரித்து வந்த நிலையில்
கொலையான உமாசங்கரின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது மகன் கொலை வழக்கில் அரசியல் தலையீடு அதிகமாக உள்ளதாகவும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். அதன்படி இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரணை செய்து வரும் நிலையில் தற்போது இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய கொலையாளியான பிரபல ரவுடி கர்ணாவை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார். பிரபல ரவுடி கர்ணா மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தேங்காய்திட்டு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தேங்காய்திட்டில் முன்னாள் சேர்மன் பாஸ்கரன் தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இரத்த தானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வன்னிய முன்னேற்ற இயக்க லிங்குசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் SP சரவணன், நாராயணன், முருகன், இளையராஜா, விநாயக முருகன், சதீஷ், பாலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9370 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 74,960 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1220 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழை 10 சென்டிமீட்டராக பதிவு. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அரசாணை வெளியீடு. குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் பேச்சுவார்த்தைக்கு அதிகாரிகள் வராததால் சட்டசபையை முற்றுகையிட முயன்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு. பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் குலதெய்வ வழிபாடு கிராம மக்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.